السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله. صلى الله على سيدنا ومولانا محمد وعلى آله وصحبه وبارك وسلم كما تحب وترضى عدد ما تحب وترضى. أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم: بسم الله الرحمن الرحيم. إن الذين قالوا ربنا الله ثم استقاموا تتنزل عليهم الملائكة ألا تخافوا ولا تحزنوا وأبشروا بالجنة التي كنتم توعدون. نحن أولياؤكم في الحياة الدنيا وفي الآخرة ولكم فيها ما تشتهي أنفسكم ولكم فيها ما تدعون نزلا من غفور رحيم. وقال النبي صلى الله عليه وسلم: من خاف أدلج ومن ندلج بلغ المنزل. ألا إن سلعة الله غالية ألا إن سلعة الله الجنة أو كما قال صلى الله عليه وسلم. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, நண்பர்களே, அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு அம்ம நவாலுஹு குர்ஆன்ல தெளிவாக சொன்ன ஒரு விஷயம்தான், இந்த ரமதானுடைய மாதத்துல மக்களுக்கு நோன்பு பிடிக்க வைக்கக்கூடிய அந்த அமலின் மூலமாக ரப்புல் ஆலமீன் என்ன எதிர்பார்க்கிறான் என்றத திட்ட தெளிவாகவே அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா சொல்லிட்டார். ஏன் ரமதான்ல நோன்பு பிடிக்கணும்? குர்ஆன்ல அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான்: குதிப அலைக்குமுஸ் ஸியாமு கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். நாங்க ஏன் உங்களுக்கு இந்த ரமதானுடைய மாதத்துல நோம்ப கட்டாயமாக்கியிருக்கிறோம் என்றா லஅல்லக்கும் தத்தகூன், உங்களோட உள்ளத்துல தக்வா என்று சொல்லக்கூடிய தன்மை வரணும் என்பதற்காக வேண்டிதான் நாங்க உண்டாக்கியிருக்கிறோம் என்பதா அல்லாஹ் சொல்றார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, எனவே பர்பஸ் ஆஃப் ரமதானுடைய நோக்கம் என்ன என்றது ரப்புல் ஆலமீன் தெளிவாகவே சொல்லிட்டார். இதுதான் நோக்கம் என்பது அல்லாஹ் சொல்லிட்டார். இப்ப நானும் நீங்களும் யோசிக்கணும், ரப்புல் ஆலமீன் ஒரு நோக்கத்தோட தான் எங்களுக்கு ஒரு விஷயத்தை செய்ய சொல்றார். நாங்க ஒரு விஷயத்தை செய்யறோம், ஆனா அந்த விஷயத்தை செஞ்சும் நோக்கத்தை அடையாத பட்சத்துல, கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, என்ன அடையணுமோ அது அடையாத பட்சத்துல பொதுவாகவே சொல்லுவாங்க, ஒரு நோயாளி இருக்கிறார், அவருக்கு ஒரு ஆபரேஷன் ஒன்று நடக்குது, ஆபரேஷன் சக்சஸ் ஆனா பேஷண்ட் டெட் என்று சொல்லுவாங்க. சில நேரத்துக்கு ஆபரேஷன் சக்சஸ் ஆகிட்டு செய்ய வேண்டிய முறையில தான் செஞ்சிருக்கிறோம், ஆனாலும் பேஷண்ட் டெட். ஆனா அடையணும் எதை அதை அடையலைன்னு தான் சொல்லுவோம். ஆபரேஷனுடைய நோக்கமே நோயாளியா பாதுகாக்கிறது தான், ஆனா ஆபரேஷன் சக்சஸ் ஆனா பேஷண்ட் டெட் என்று சொல்றோம். இந்த 30 நாட்கள் நோன்பு பிடிக்கணுமா, நோன்பு பிடிச்சிட்டோம். தராவீஹ் தொழணுமா, தராவீஹ் தொழுதுட்டோம். சதகா கொடுக்கணுமா, சதகா கொடுத்துட்டோம். கியாமுல் லைல் ஓணுமா, கியாமுல் லைல் செஞ்சிட்டோம். இந்த ரமதான்ல யார் உம்ரா செய்யறாங்களோ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட உம்ரா செஞ்ச கூலி கிடைக்கும், அதையும் செஞ்சிட்டோம். ஆபரேஷன் சக்சஸ், ஆனா ரப்புல் ஆலமீன் சொல்றான் பேஷண்ட் டெட். எதை அடையணுமோ அடையல என்று அல்லாஹ் சொல்றான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே,
இந்த ரமதானுடைய மாதத்துல நாங்க பெருசா தராவியும் தொழுவல்ல, பெருசா கியாமுல் லைலும் செய்யல, உம்ரக்கு மேல உம்ரவும் அடிக்கல. இந்த ரமதானுடைய மாதத்துல ஃபர்ல மட்டும் செஞ்சோம். என்ன? ஃபர்லான நோம்ப பிடிச்சோம், ஃபர்லான தொழுகையை தொழுந்துட்டோம், தராவியும் இல்ல, கியாமுல் லைலும் இல்ல, திலாவத்தும் இல்ல, உம்ரவும் இல்ல, சதகாவும் இல்ல. ஆனா இவரை பார்த்து ரப்புல் ஆலமீன் செல்லுவான் சில நேரத்துக்கு, ஆபரேஷனும் சக்சஸ், பேஷனும் ஹயாத்தோடு இருக்கிறார். ஆனா இவர் வெளிரங்கமா பார்க்கக்கூடிய நேரத்துல அவருடைய அமல்கள் குறைவாக இருக்கும். ஆனா எதை அடையணுமோ அதை அடைஞ்சிட்டார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ரப்புல் ஆலமீனுடைய நோக்கம் கியாமுல் லைல் அல்ல, ரப்புல் ஆலமீனுடைய நோக்கம் திலாவத்துல் குர்ஆன் அல்ல, ரப்புல் ஆலமீனுடைய நோக்கம் சதகாக்கள் அல்ல, ரப்புல் ஆலமீனுடைய நோக்கம் தக்வா தான். அந்த தக்வாவை அடைவதற்காக வேண்டி சில அமல்களை அல்லாஹ் சொல்றான், இதெல்லாம் நீங்க செஞ்சு அதை அடையணும். ஆனா அதை அடையாத பட்சத்துல நாங்க எந்த அடைவை அடையணுமோ ரப்புல் ஆலமீனுடைய பொருத்தம் எங்களுக்கு கிடைக்காது. எனவே நானும் நீங்களும் முதலாவதாக விளங்க வேண்டிய ஒரு விஷயம் தான் தக்வா என்றா என்ன. உலமாக்கள் ஒரு சிம்பிள் டெபினிஷன் உண்டு, ஒரு சிம்பிள் வரை விளக்கணம் ஒன்று சொல்றாங்க. கஃபுன் நஃப்ஸி அனில் ஹவா. கஃபுன் நஃப்ஸி அனில் ஹவா என்று சொல்றது ஆசைகள், இச்சைகள், பாவத்துடைய உணர்வுகள், நஃப்ஸுடைய ஊசலாட்டல்கள், இதுகளை கிரஷ் பண்றது, இத தகர்த்துறது, இத உடைச்சி ரப்புல் ஆலமீனுக்காக வேண்டி நாங்க அதை செய்யறது. எனவே நஃப்ஸ் சொல்லும் இந்த பாவத்தை செய், இந்த ஹராத்தை செய், இவனோட பேசாம இனி இந்த விஷயங்களை செய், இப்படி பல விஷயங்களை நஃப்ஸ் சொல்லி கொண்டிருக்கணும். அந்த நேரத்துல இல்ல என்ன நஃப்ஸ கிரஷ் பண்றது இருக்குதே, இந்த நேரத்துல வெளியாக கூடிய பெரிய ஒரு நோவொண்டு இருக்கு, கஷ்டமா இருக்கும் செய்யறதுக்கு. இந்த நோவோட நோவாக வெளியாக கூடிய நூறு இருக்குதே, நூறு, அந்த நூறுக்கு பேர் தான் தக்வா என்பதாக உலமாக்கள் சொல்றாங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஒன்றிருக்குது ஹஷியா, இன்னொன்று இருக்குது தக்வா. ஹஷியா என்று சொன்னா பயம். மலாய்க்காமார்களுக்கும் அல்லாஹுடைய பயம் இருக்குது, அதுக்கு பேர் ஹஷியா. ஆனா மலாய்க்காமார்களுக்கு தக்வா இருக்குதா? மலாய்க்காமார்களுக்கு தக்வா இல்ல. மலாய்க்காமார்கள் கிட்ட இல்லாத ஒரு தன்மை தான் இந்த தக்வா என்று சொல்லக்கூடிய தன்மை. அப்ப மலாய்க்காமார்கள் கிட்ட இல்லாத தன்மை மூமின்கள் கிட்ட வருவதுண்டா அது என்னப்பா? உலமாக்கள் விளங்கப்படுத்துறாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு முன்னால நிர்வாணமாக அல்லது அறக்குறையாக ஒரு பெண்மணியை வச்சா, மடியில வச்சா என்ன நடக்கும்? ஒன்றும் நடக்காது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவரோட சிந்தனையில, நஃப்ஸில என்ன சரி மாற்றம் வருமா? இல்ல. ஏன்? பாவத்துடைய உணர்வே இல்ல. பாவத்துடைய உணர்வே அல்லாஹ் படைச்சதே இல்ல. லா யஅஸூனல்லாஹ மா அமரஹும் வ யஃஅலூன மா யுஅமரூன். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், அவர்களுக்கு அல்லாஹ் எதை ஏவினானோ அதுக்கு மாற்றம் செய்யவே மாட்டாங்க. அவங்களுக்கு மாசியத், பாவம் என்றா என்னென்றே தெரியாது, பாவம் என்றா என்னென்றே தெரியாது. எனவே அவர்களுக்கு அந்த பாவத்துடைய உணர்வு இல்ல, நஃப்ஸுடைய ஊசலாட்டல்கள் இல்ல. எனவே நஃப்ஸ அடக்கி அல்லாஹ்க்கு வழிபடணும் என்ற ஒன்று இல்ல. வெறும் அல்லாஹ்வுக்கு வழிபட்டு கொண்டே இருப்பாங்க. அல்லாஹ்வுடைய பயத்தின் காரணமா, அல்லாஹ்வுடைய வல்லமை, அல்லாஹ்வுடைய குத்ரத்துடைய பயம், அதன் காரணமாக அமல் செய்யறாங்க. ஆனா நானும் நீங்களும் அப்படி இல்ல. எங்களுக்கு பாவத்துடைய உணர்வு அல்லாஹ் வச்சிருக்கிறான், இதை அடக்கிதான் நாங்க செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஆக முக்கியமான விஷயம்தான் இந்த ரமதானுடைய மாதத்தில் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா எதிர்பார்க்கிறது என்னென்றா, நானும் நீங்களும் பாவத்தை விடணும் என்பதுதான். பாவங்களை விடுறது இருக்குது, இந்த பாவங்களை விடுறதை தான் அல்லாஹ் முதலாவதாக எதிர்பார்க்கிறான். பொதுவாக ரமதான் வந்தா நானும் நீங்களும் முதலாவது லிஸ்ட போடுவோம். எங்க தராவீஹ், எங்க கியாமுல் லைல், எந்த இமாமுக்கு பின்னால ஒரு நாளைக்கு எத்தனை குர்ஆன், எத்தனை ஜுஸு, எவ்வளவு சதகா, எத்தனை பேருக்கு இஃப்தாருக்கு ஏற்பாடு, உம்ராக்கு எப்ப போறது, இவ்வளவு நன்மைகளுடைய லிஸ்ட போடுவோம். ஆனா கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அல்லாஹ் எதிர்பார்க்கக்கூடிய லிஸ்ட் முதலாவது நன்மையுடைய லிஸ்ட் அல்ல, எங்கட பாவத்துடைய லிஸ்ட போட்டு அந்த பாவங்களை கிரஷ் பண்றது இருக்குதே, அந்த பாவங்களுக்கு தௌபா செய்யறது இருக்குதே, இததான் ரமதான்ல முதலாவதா அல்லாஹ் எதிர்பார்க்கிறான்.
ஒரு பில்டிங் கொண்டு கெட்ட போறோம், பவுண்டேஷனை புறக்கி பார்ப்போம். அப்பா இவ்வளவு ரூம் வரணும், இவ்வளவு டாய்லெட்ஸ் வரணும், அட்டாச் பாத்ரூம் வரணும், எல்லாமே பிளான் பண்றோம். பவுண்டேஷனை புறக்கி பார்ப்போம். அது சும்மா போடுற மாதிரி போடுவோம். பவுண்டேஷனை சரியா போடல, 10 மாடி கட்டிட்டாரு, உடஞ்சி புலதான் செய்யும். நானும் நீங்களும் என்ன செய்யறோம் என்ற ரமதான்ல தராவி ஓணுமா, கியாமுல் லைல் ஓணுமா, திலாவத்துல் குர்ஆன் ஓணுமா, உம்ரா ஓணுமா, சதகா ஓணுமா, எல்லாமே செய்யறோம். ஆனா அந்த பவுண்டேஷன் பாவங்களை விடுற பவுண்டேஷன் இருக்குது, அதை செய்யறதுக்கு தயார் இல்லை. அதை புறக்கி பார்ப்போம் அப்பான்னு சொல்றோம். ரப்புல் ஆலமீன் சொல்றான், அதை தான் ஃபர்ஸ்டுக்கே பார்க்கணும் பாப்பா. அதுக்கு பிறகு குடிசே கட்டினாலும் வாழையிலும் அது உடையாது, பயப்படாத. ஏன் பவுண்டேஷன் ஸ்ட்ராங்கா இருக்கும். உனக்கு வேண்டிய அளவு மாடிகளை கட்டலாம். ஆனா நீங்க ரமதான்ல மாடிய கட்டுறீங்க, ரமதான் முடிஞ்ச உடனே மாடி விழுந்துட்டு என்னோட பவுண்டேஷன் நீங்க வைக்கல. இதுக்குள்ள ரொம்ப கூலாக இருக்குது. ஏன் கூலாக இருக்குதுன்னா ஏசி போட்ட சுட்டி என்று சொல்றதுக்கு முன்னால இந்த ஜன்னல் இந்த கதவு எல்லாம் மூடி இருக்கிற சுட்டி. ஏசிய போட்டும் இந்த ஜன்னல் இந்த கதவு எல்லாம் திறந்திருந்தா இந்த ஏசியுடைய கூல் எனக்கும் உங்களுக்கும் வராது. ஏன்? பாவத்துடைய கதவுகள் ஜன்னல்கள் திறந்திருக்குது. ஏசி தராவியுடைய ஏசி, திலாவத்துல் குர்ஆனுடைய ஏசி, சதகாவுடைய ஏசி, உம்ராவுடைய ஏசி ஆன் பண்ணி, ஆனா கூலாகுது இல்ல. ஏன் கூலாகுது இல்ல? பாவத்துடைய கதவுகள் ஜன்னல்கள் திறந்திருக்குது. அதை மூடினாதானே வாப்பா கூலாகும் என்று சொல்றாங்க. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, பாவத்துடைய லிஸ்ட போடுவோம். அந்த பாவத்துடைய லிஸ்டுக்கு தௌபாவை கொண்டு வருவோம். ரப்புல் ஆலமீன் முதலாவதாக எதிர்பார்க்கிறது இதுதான். இந்த பாவத்துடைய லிஸ்ட் என்று வரக்கூடிய நேரத்திலையும் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, குர்ஆன்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முத்தகீன்கள் ஆகணும் என்பது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இந்த ரமதானுடைய மாதத்துல எங்கட நோக்கமே நீங்க தக்வாதாரி ஆகணும் என்பதுதான். ஆனா ரப்புல் ஆலமீன் எவ்வளவு இரக்கம் உள்ளவன் என்றா தக்வாதாரியுடைய தன்மைகள் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். நானும் நீங்களும் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நான் ஒரு தக்வாதாரியா என்றதை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். எப்படி பார்க்கலாம்? குர்ஆன் செல்லக்கூடிய அந்த தக்வாதாரியுடைய தன்மைகள் இருக்குதே, அந்த தன்மைகள் எனக்கிட்ட வந்துச்சா நான் பாஸ் என்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு வரலாம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, தக்வா உள்ளவர்கள் என்று வரக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முதலாவதாக குர்ஆன்ல ஆரம்பிக்கக்கூடிய நேரத்திலே அலிஃப் லாம் மீம் ஸாலிகல் கிதாப் லா ரைப ஃபீ ஹுதல் லில் முத்தகீன், இந்த குர்ஆன்ல நாங்க நேர்வழியை வச்சிருக்கிறோம் முத்தகீன் தக்வா உள்ளவர்களுக்கு. அல்லதீன யுமினூன பில் கைப், தக்வாதாரியுடைய முதலாவது ஒரு தன்மைதான் ரப்புல் ஆலமீனுடைய மறைவான விடயங்களை நம்புவார். அல்லாஹ்வை பத்தி, ரசூலை பத்தி, நபிமார்களை பத்தி, கியாமத்தை பத்தி, மலாய்காமார்களை பத்தி, வேதங்களை பத்தி ஒரு பயங்கர ஈமான் ஒன்று இருக்கும். அதே மாதிரி அமல் இபாதத்துல ரொம்ப பக்குவமாக இருப்பார். ஆனா இன்றைய பயானுடைய என்னுடைய நோக்கமே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஈமானும் இபாதத்தை பத்தி பேசுறது அல்ல. ஒரு முத்தகி கிட்ட இருக்கக்கூடிய மூணாவது தன்மை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். அந்த முத்தகீன்கள் இடத்தில் இருக்கக்கூடிய அழகான பண்புகள் என்ன என்பது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். தொழணும், நோன்பு பிடிக்கணும், ஜகாத் கொடுக்கணும், ஹஜ் செய்யணும், ஈமான் கொள்ளணும், இதெல்லாம் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். ஆனா ரப்புல் ஆலமீன் பெரிசாக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம்தான் முத்தகீன்கள் கிட்ட இருக்கக்கூடிய தன்மைகள் ரப்புல் ஆலமீன் குர்ஆன்ல சொல்றான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அதுல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு தன்மைதான் الذين ينفقون في السراء والضراء والكاظمين الغيظ والعافين عن الناس. முத்தகீன்களுடைய அடையாளங்களை சொல்லக்கூடிய நேரத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், வல்லதீன யுன்ஃபிகூன ஃபிஸ்ஸர்ராஇ வத்தர்ராஇ, கஷ்டமான நேரத்துல, நல்ல வசதியா இருக்கக்கூடிய நேரத்துல நிலைமைய பார்க்க மாட்டாங்க, அல்லாஹ்வுடைய பாதையில செலவழிப்பாங்க. அவர் கஷ்டமா இருக்கிறார் ஆனாலும் செலவழிப்பார். அவர் ரொம்ப நல்ல நிலைமையில் இருக்கிறார் ஆனாலும் செலவழிப்பார். இன்னொரு ஆயத்துல அல்லாஹ் சொல்றான், இந்த முத்தகீன்கள் யாருக்கு தெரியுமா செலவழிப்பாங்க? யாருக்கு தெரியுமா அவங்க செலவழிப்பாங்க? வஆத்தல் மால அலா ஹுப்பிஹி ذوில் குர்பா வல் மசாகின். குர்ஆன்ல அல்லாஹ் இந்த முத்தகீன்கள் யாருக்கு செலவழிப்பாங்க என்பதையும் அல்லாஹ் சொல்றான். சிலர்கள் இருக்கிறாங்க முழு ஊருக்கும் சதகா கொடுப்பாங்க, ஆனா வீட்டுக்கு சதகா கொடுக்க மாட்டாங்க.
ஊடு, குடும்பத்தார்கள், ஃபேமிலி, மாமா மாமி, உம்மா பாப்பா, சகோதர சகோதரர்கள், முழு ஊருக்கும் அவர் ஃபேமஸ். ஆனா வீட்டுக்கு அவர் ஃபேமஸ் இல்ல. வஆத்தல் மால அலா ஹுப்பிஹி, அல்லாஹ்வுடைய சில உலமாக்களுடைய கருத்து, அல்லாஹ்வுடைய முஹப்பத்தின் காரணமாக வஆத்தல் மால அலா ஹுப்பிஹி, முதலாவது அல்லாஹ் சொல்றான் ஸவில் குர்பா, குடும்பத்தார்களுக்கு முதலாவதாக செலவழிப்பார். ஊருக்கு போயிட்டு செலவழிக்கிறது அல்ல, குடும்பத்தோட ஒத்துமையாக இருக்கக்கூடியவர், குடும்பத்தோட சேர்ந்து போகக்கூடியவர், இவர் தான் முத்தகி என்பது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றார். செலவழிக்கிறது ஒரு முத்தகியுடைய தன்மை. அது ஆரம்பிக்கிறது எங்க? வீட்டுல இருந்துதான். உம்மாக்கு, வாப்பாக்கு, மனைவிக்கு, சகோதரர்களுக்கு. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, குடும்பத்தார்களுக்கு முதலாவதாக ஸவில் குர்பா, அதுக்கு பிறகுதான் மிஸ்கீன், வப்னு ஸபீல், யதீம். இந்த எல்லா முழு லிஸ்டையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றது என்ன? கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, குடும்பத்தோட சேர்ந்து போறதை வச்சுதான். எனவே ஆக முக்கியமான ஒரு விஷயம், ஒரு முத்தகி என்று சொன்னா அவர் குடும்பத்தோட சேர்ந்து போகக்கூடியவராக இருப்பார், அந்த குடும்பத்துக்கு உதவி செய்யக்கூடியவராக இருப்பார். அவர் அல்லாஹ் கிட்ட மட்டும்தான் நன்மை எதிர்பார்ப்பாரே தவிர அவருடைய சதகாக்களுடைய கூலி இருக்குதே அவர் உலகத்துல எதிர்பார்க்கவே மாட்டார். அவருடைய சதகாக்கள் எப்படி தெரியுமா இருக்கும்? பெரிய பேனர் அடிச்சு, பெரிய போஸ்ட் அடிச்சு, எல்லாம் போலின்ல வாங்க நான் கொடுத்து கொண்டிருக்கிறேன் என்றதை விட யாருக்கும் தெரியாம மறைவாக கொடுக்கிறது இருக்குதே, இதுதான் அவர் விரும்பக்கூடியதாக இருக்கு. குர்ஆன்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முத்தகீன்களுடைய தன்மையை சொல்லக்கூடிய நேரத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், அவர்கள் சதகாக்கள் கொடுப்பாங்க, ஆனா அவங்களோட உள்ளம் எப்படி இருக்கும் என்றா, இன்னமா நுத்இமுக்கும் லிவஜ்ஹில்லாஹி லா நுரீது மின்கும் ஜஸாஅன் வலா ஷுக்கூரா. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், நாங்க ஏன் உங்களுக்கு சாப்பாடு கொடுக்கிறோம் என்றா அல்லாஹ்க்காக வேண்டி மட்டும்தான். லா நுரீது மின்கும் ஜஸாஅன் வலா ஷுக்கூரா. உதாரணத்துக்கு ஒரு மிஸ்கின் வாரார், நான் 1000 ரூபாய் உண்டு கொடுக்கிறேன், இப்படி கொடுக்க போல கையையும் பிச்சு கொண்டு பறிச்சு கொண்டு போறார். எவ்வளவு கோபம் வரும், அடி அதை போட்டு ஒழுக்கத்தோடு எடுக்க தெரியாதான்னு தான் கேட்போம். மிருகத்தை போல எடுத்துக்கொண்டு போறாய். ஒரு ஜஸாக்கல்ல செல்ற இல்லையா? குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், ஒரு முத்தகியுடைய தன்மை எப்படி இருக்கும் என்றா அவர் கொடுப்பாரு, லா நுரீது மின்கும் ஜஸாஅன் வலா ஷுக்கூரா, நீங்க எங்களுக்கு ஜஸாக்கல்லா என்று சொல்லணும் என்றதை எதிர்பார்க்கல. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அம்மா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க எவ்வளவு சதகா கொடுக்கக்கூடியவங்களாக இருந்தாங்கன்னா, ஒரு நாள் 1,80,000 தங்க காசிகள் வருவது. இந்த மஜ்லிஸ்ல யாருக்கிட்டம் இல்லையா? 1,80,000 தங்க காசிகள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ரூபியை விட, டாலரை விட, பவுனை விட, ரியாலை விட பொறுமதியானது ஒவ்வொன்றும் தங்க காசிகள் அப்படியே வருவது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஆரம்பிக்கிறாங்க கொடுக்கிறதுக்கு மக்ரிபுடைய நேரம் வரப்போல 1,80,000 தங்க காசிகளை கொடுத்து முடிச்சு. ஆனா உடுத்துக்கொண்டு இருந்த உடுப்பு உருவா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, நான் ஏண்ட சாட்சிய கண்டன், அவங்களோட உடுப்புல ஓட்ட புழுந்து தோளால பெச்சொண்டு போட்டிருக்குது. இந்த நிலைமையில கொடுக்கிறாங்க. மக்ரிபுடைய நேரம் வந்துச்சு, அடிமை வந்து செல்றாங்க, இஃப்தாருக்குரிய நேரம் பார்த்தா சுன்னத்தான நோம்பு பிடிச்சிருக்கிறாங்க, ஆனா நோம்பு துறக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லைன்னு சொல்றாங்க. கொஞ்சம் நேரத்தோட இருந்துச்சு, அட்லீஸ்ட் ஒரு காசிய சரி வைக்கிறேன்னு சொல்றாங்க. தன்னை மறந்து கொடுப்பாங்க. முத்தகீன்களுடைய தன்மை கொடுத்து கொண்டே இருப்பாங்க. இது மட்டுமல்ல, கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்கள், அம்மா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களை பற்றி ரிவாயாத்கள்ல வருவது, அடிமையை கூப்பிடுவாங்க, சதகாக்கள் ஹதியாக்களை கொடுத்துட்டு சொல்லுவாங்க, இன்னாரோட வீட்டுக்கு போயிட்டு கொடுத்துட்டு அவங்க என்ன துவா கேட்கிறாங்களோ அந்த துவாவை கொஞ்சம் எனக்கு சொல்லுங்க என்பது ஆசை. எனவே அந்த அடிமை தூக்கி கொண்டு போயிட்டு கொடுப்பாங்க. இது அம்மா ஆயிஷா வந்தாங்க, உம்மஹாத்துல் மூமினீன், அவங்களும் அப்படியே துவா கேட்பாங்க, அவங்களோட வாழ்க்கையில எல்லாம் பரக்கத் செய்யட்டும், ரஹ்மத் செய்யட்டும். அந்த துவாவை அவர் ரெக்கார்ட் பண்ணி கொண்டு அப்படியே வருவா. வந்துட்டு சொல்லுவாங்க, உம்மா அவங்க உங்களுக்கு இப்படி எல்லாம் துவா கேட்டாங்க, அந்த துவாவை அதே வார்த்தையால் அம்மா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்பாங்க, அவர்களோட வாழ்க்கையில அல்லாஹ் பரக்கத் செய்யட்டும், ரஹ்மத் செய்யட்டும், கிருபை செய்யட்டும். இது மூத்த சஹாபாக்களுக்கு கேள்விப்படுவது.
ரசூலுல்லாஹ்வுடைய வஃபாத்துக்கு பின்னால மூத்த சஹாபாக்களுக்கு கேள்விப்படுவது எங்கட தாய் உம்மஹாத்துல் மூமினீன் நம்ம ஆயிஷா ஏன் இப்படி செய்யறாங்க போயிட்டு கேட்டாங்க, ஏன் தாய் இப்படி செய்றீங்க? சொன்னாங்க, நான் கொடுக்கக்கூடிய சதகா ஹதியா இருக்குது, இதை நான் கொடுக்கிறது அல்லாஹ்க்காக வேண்டி, அவர்களுடைய துஆவையும் எதிர்பார்த்து இல்லை என்பதா. எனவே அவங்க உலகத்தில் எனக்கு கேட்கக்கூடிய துஆவுக்கு நான் உலகத்தில் அவங்களுக்கு துஆ கேட்டேன், என்ற சதகாவுக்குரிய கூலி அல்லாஹ் மட்டும் எனக்கு தர. நாங்க கொடுக்கறது எப்படி தெரியுமா? பொத்தி கொடுத்து சரி 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 துஆ கேளுங்களே துஆ கேளுங்களே சொல்றது துஆ கேளுங்களே துஆ கேளுங்களே. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே, ஒரு முத்தகி துஆவும் செய்யாட்டி பரவாயில்ல, நீங்க துஆ கேட்டா உங்களோட துஆவுக்கு நான் துஆ கேட்கிறேன், என் சதகாவுக்கு அல்லாஹ் எனக்கு கூலிய தரேன். இதுதான் முத்தகி. இந்த தன்மையை தான் அல்லாஹ் ரமதான்ல எதிர்பார்க்கிறான். சும்மா கொடுத்து கொண்டு பேர புகழ இல்ல இல்ல, இந்த தன்மை வந்துச்சா, நான் அதான் சொன்னேன், ஆபரேஷன் சக்சஸ் ஆனா பேஷண்ட் டெட். எவ்வளவு சதகா கொடுத்தீங்க? நான் இந்த ஏரியாவுக்கு இவ்வளவு கொடுத்தேன், இந்த யத்தீம்கானுக்கு இவ்வளவு கொடுத்தேன், இந்த மதரசாக்கு இவ்வளவு கொடுத்தேன், இஃப்தாருக்கு அவ்வளவு கொடுத்தேன், எல்லாமே ஆபரேஷன் தான், ஆனா பேஷண்ட் டெட். அல்லாஹ் எதிர்பார்க்கக்கூடிய முத்தகியுடைய தன்மை இல்லாம நாங்க சதகாக்களை கொடுக்கிறோம், ஹதியாக்களை கொடுக்கிறோம், எவ்வளவு செலவழிக்கிறோம், கோடிக்கணக்கு செலவழிக்கிறோம், ஆனா முத்தகியுடைய தன்மை வரல. இது தன்மை வராம ஆபரேஷன் சக்சஸ். நான் இவ்வளவு எல்லாம் கொடுத்தேன், அல்லாஹ் அடே நான் எதிர்பார்க்கக்கூடிய தன்மை உனக்கிட்ட வரல. அந்த முத்தகியுடைய தன்மை இல்லாம நீ கோடிதான் செலவழிச்சாலும் வேலை இல்லையே. எனவே அந்த தன்மை எனக்கிட்ட உங்ககிட்ட வரும். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, கூனு லிஹதூரில் அமலி அஷத்த இஹ்திமாமன் மினல் அமல். நீங்க ஒரு அமல செய்யறதுக்கு எவ்வளவு கவனம் செலுத்துறீங்களோ, இம்பார்ட்டன்ஸ் முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ, அதை விட முக்கியத்துவம் கொடுங்க அந்த அமல் அல்லாஹ் கபூல் செய்யணும் என்பதற்காக வேண்டி. நன்றாக விளங்கிக்கோங்க, நானும் நீங்களும் விளங்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். எவ்வளோ அமல் செய்யறோம், ஆனா குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், இன்னமா யதகப்பலுல்லாஹு மினல் முத்தகீன். யாருடைய அமல்கள் அல்லாஹ் கபூல் செய்யறான் என்று தெரியுமா? முத்தகீன்களுடைய அமல்கள் மட்டும்தான் அல்லாஹ் கபூல் செய்யறான். அமல் செய்யறோம் ஆனா அல்லாஹ் கபூல் செய்யலாட்டி, அல்லாஹ் கபூல் செய்யறதுக்கு நிபந்தனை என்ன? முத்தகி ஆகணும். அந்த முத்தகி என்றா என்ன? அந்த அம்மா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள போல தன்மை இருக்கும். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், லை யனாலல்லாஹ லுஹுமுஹா வலா திமாஉஹா வலாகின் யனாலுஹு தக்வா மின்கும். நீங்க குர்பான் கொடுக்குறீங்க, அந்த குர்பானுடைய இரத்தம், அந்த குர்பானுடைய மாமிசம், அது அல்லாஹ்வை அடையாது. வலாகின் யனாலு தக்வா மின்கும். உங்களோட உள்ளத்துல அந்த அமல் செய்யக்கூடிய நேரத்துல எவ்வளவு தக்வா இருந்துச்சோ அந்த தக்வா தான் அல்லாஹ் கிட்ட போய்த்து அந்த அமலை கபூல் செய்யும். எனவே முத்தகீன்களை பத்தி அல்லாஹ் சொல்லப்போல சஹாபாக்களை பத்தி அல்லாஹ் சொல்றான், வல்லதீன யுஅதூன மா ஆதௌ வ குலூபுஹும் வஜிலத்துன் அன்னஹும் இலா ரப்பிஹிம் ராஜிஊன். அந்த முத்தகீன்கள், அந்த சஹாபாக்கள் எப்படியா கொண்டவங்கடா, நாங்க கொடுத்த முழு சொத்தையும் எங்களுக்காக வேண்டிய செலவழிச்சாங்க. என்னைய உங்களைய மாதிரி 10% 2.5% அல்ல, முழு சொத்தையும் கொடுத்தாங்க. எல்லாமே செலவழிச்சிட்டாங்க. ஆனா உள்ளம் வஜிலா நடுங்கி கொண்டே இருக்கும். அந்த அல்லாஹ் கிட்ட போயிட்டு என்னப்பா சொல்ல போறேன் என்பதாக நடுங்கி கொண்டே இருக்கும். இதுதான் ஒரு முத்தகி கொடுக்கக்கூடிய சதகா ஹதியா. நாங்க கொடுத்த போறோம் ஏதோ பெருசா கொடுத்து பட்டிச்சா இந்த வருஷம் மாஷா அல்லாஹ். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே, கொடுத்த பொறவு அல்லாஹ் கபூல் செய்வானோ, திருப்பி மோத்துல அடிப்பானோ, எனக்கிட்ட அல்லாஹ் கேட்பானோ, நான் கொடுத்தது போதாதே, இந்த கக்குமா இருக்குதா? முத்தகீன்களாக நீங்க பலர் மேல போகுதா? கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன ஒரு விஷயம்தான். சஹாபாக்களை பார்த்து சொன்னாங்க, லவ்லம் துத்னிபு, நீங்க பாவம் செய்யாத பட்சத்துல எனக்கு ஒரு பயம் ஒன்று இருக்குது, அதை விட பெரிய ஒரு பாவத்துல விழுவீங்களா என்று பயம் ஒன்று இருக்குது. பாவம் செய்யாத பட்சத்துல என்றா ஜினா செய்றீங்கல்ல, களவெடுக்கிறீங்கல்ல, வட்டிக்கு எடுக்கிறீங்கல்ல, சூது இல்ல, வெளிரங்கமான எந்த பாவமும் இல்லாம நீங்க இருக்கிறீங்க,
எனக்கு பயமா இருக்குது, அதை விட பெரிய ஒரு பாவத்தில் விழுவீங்களா என்று சஹாபாக்கள் கேட்கிறாங்க. என்ன யார் சொன்னாங்க, அல் உஜுப், அல் உஜுப், நான் நல்லவன் என்ற அந்த தற்பெருமை உள்ளத்துல வாரதிருக்கிறதே, அது ஜினா செய்யறதை விட, களவெடுக்கிறதை விட, வட்டிக்கு எடுக்கிறதை விட, அதை விட பயங்கரமான பாவம் என்று சொன்னார். அதை விட பயங்கரம். நான் ஒரு 1000 பேருக்கு இஃப்தார் செஞ்சிருப்பேன், நான் நல்லவன் என்று வருவதா இல்லையா? இது ஜினாவை விட பயங்கரமான பாவம் என்று ரசூலுல்லாஹ் பயந்தாங்க. நான் நல்லவன் என்று வருவான். இதுதான் ஷைத்தான் வழிகேட்டுல போறதுக்கு ஆரம்பம். நான் நல்லவன் என்று வந்தது. அதுக்கு பிறகு என்ன தெரியுமா வரும்? நான் நல்லவன் என்று வந்தா அதுக்கு பிறகு என்ன தெரியுமா வரும்? நான் இவரை விட நல்லம், அவரை விட நல்லம், அந்த ஹாஜியாரை விட நல்லம், இந்த மௌலவை விட நல்லம். இது அதை விட பயங்கரமானது. இதுக்கு சொல்லுவாங்க கிபர் என்பதா. கிபர், கம்பேரிஷன். அவர் 1000 கேட்டா நான் 2000 கொடுத்தேன். நான் 1000 கொடுத்தேன். கிபர், நான் அவரை விட 2000 கொடுத்தேன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, முத்தகீன்கள் கிட்ட இந்த தன்மை இருக்கவே இருக்காது. நான் கொடுத்தது அல்லாஹ் கபூல் செய்வானா என்ற பயம்தான் இருக்கு. எனவே குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், ரமதான்ல என்னுடைய நோக்கம் நீ சதக்கா கொடுக்கிறது அல்ல. இந்த சதக்கா கொடுத்தாலும் இந்த முத்தகீன்களுடைய தன்முனை கிட்ட வந்துச்சா என்று பாரு. சில நேரங்கள்ல லிஸ்ட போட இவர் தேவையில்ல, ஓ எங்கட மகளுக்கு என்னமோ சொல்லிக்கிறாவே, இதெல்லாம் சரி வராது, இந்த லிஸ்ட்ல இருந்து கழட்டி போடுங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, நாங்க நன்மை செய்யறோம், ஆனா முத்தகீன்களுடைய தன்மை இல்லாம செய்யறோம். முத்தகீன்களுடைய தன்மை இல்லாம செய்யறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோட மனைவி அம்மா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா எவ்வளவு பரிசுத்தமான பெண். அந்த பெண்ணை பத்தி முனாஃபிகூன்கள் ஒரு வதந்தி ஒன்று ஆரம்பிக்கிறாங்க. என்ன? அவ விபச்சாரம் செஞ்சிட்டாய். ஏண்ட பொண்டாட்டி உங்களோட பொண்டாட்டி அல்ல, எங்களுடைய தாய் அம்மா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. எனவே இந்த முனாஃபிகூன்கள் ஆரம்பிச்ச வதந்தி யாருடைய வாயால வெளியாகுது? முக்கியமான 3-4 சஹாபாக்களோட வாயால வெளியாகுது. ரொம்ப நெருக்கமான சஹாபாக்கள். அதுல ஒருத்தர் தான் ஹஸ்ஸான் இப்னு சாபித். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள இழிவாக்கி யஹூதிகள் கவிதைகள் படிக்கக்கூடிய நேரத்துல மிம்பர் ஒன்று போட்டு கொடுத்தாங்க ஹஸ்ஸான் இப்னு சாபித்துக்கு. நீங்களே புகழ்ந்து கவிதைகளை படிங்களே. அந்த அளவுக்கு புகழ்ந்து படிச்சாங்க. ரசூலுல்லாஹுடைய மானத்தை பாதுகாத்தாங்க யஹூதிகளுக்கு முன்னால. ஆனா இவருடைய வாயால அம்மா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவளை பத்தி தவறாக பேசப்பட்டு. எப்படி இருக்கு? அட என்னைய புகழ்ற வா இப்படி பேசி சொல்லிட்டு. இரண்டாவது மிஸ்தாஹ் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுவோட செலவுல வளர்ந்து வந்த மனுஷன். மாசம் மாசம் செலவுக்கு இவர்தான் கொடுக்கிறாரு. எனவே அம்மா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுவோட மகள், நபியோட மனைவி. இந்த மிஸ்தாஹ் சொல்லிட்டார், அம்மா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா விபச்சாரம் செஞ்சிட்டாங்க. எப்படி இருக்கு? எவ்வளவு நெருக்கம். மூணாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட மனைவியோட சகோதரி ஹம்னா பின்த் ஜஹஷ். இன்னொரு மனைவியுடைய இவ்வளவு நெருக்கமானவங்க சொல்லிட்டாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு மிம்பருக்கு ஏற இயலாத அளவுக்கு பிரச்சனை. மதீனால பெரிசா பரவலாக போகுது. மிம்பருக்கு ஏற இயலாத அளவுக்கு மானமே போயிடுது. அம்மா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மென்டலி அவுட் ஆகிட்டாங்க. இவ்வளவு பெரிய சோதனை. ரப்புல் ஆலமீன் குர்ஆன்ல அந்த நேரத்துல அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இமோஷனல் ஆகிட்டாங்க. சத்தியம் பண்ணினாங்க, இதுக்கு போறோம் மிஸ்தாஹ்ட தம்ப சத்தியம் தென்னே. மிஸ்தாஹ்க்கு சத்தியம் பண்ணாங்க, நான் இதுக்கு போறோம் மிஸ்தாஹ்க்கு ஒரு சதம் கொடுக்க மாட்டேன். ஏண்ட செலவுல வளர்ந்தவன் என் மகளுக்கு நபியோட மனைவிக்கு இப்படி சொல்லிட்டாங்களே. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்கள், 50 நாட்களுக்கு பின்னால ரப்புல் ஆலமீன் குர்ஆனுடைய ஆயத்தை இறக்குறான். ரப்புல் ஆலமீன் தெளிவாகவே சொல்றான், லா தஹ்சபூஹு ஷர்ரல் லகும் பல் ஹுவ கைருல் லகும். நீங்க ஒரு கம்யூனிட்டியாக வாழக்கூடிய நேரத்துல இந்த பிரச்சனை எல்லாம் வரும். இன்னல்லதீன ஜாஊ பில் இஃப்கி உஸ்பத்தும் மின்கும். இந்த இட்டுக்கட்டை எடுத்துக்கொண்டு வந்தவங்க இருக்கிறாங்களே, இது உங்களோட மக்களுக்கு மத்தியில உள்ளவங்க தான். கம்யூனிட்டியாக வாழப்போல இப்படி எல்லாம் நடக்கும் தான். இதுல நீங்க ஒரு கெடுதிய நினைக்க வேணும். இதுல நலவே நலவுதான் என்பதாக அல்லாஹ் சொல்றான். அது மெம்பருக்கு ஏறாத அளவுக்கு மானம் போற விஷயம் நடந்திருக்குது. அல்லாஹ் சொல்ற நலவு இருக்குது வாப்பா, நலவு இருக்குது. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து
நான் நோக்கத்தை சொல்றேன். எத்தனையோ விஷயங்கள் இந்த சம்பவத்தில் இருக்குது. ஆனா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுவை பார்த்து அல்லாஹ் சொல்றான், அபூபக்கர் உங்களைய போல நல்ல மனுஷன் சத்தியம் பண்றானா இவனுக்கு சதக்கா கொடுக்க மாட்டேன்னு. அல்லாஹ் அதுக்கு ஒரு என்ன தெரியுமா கேட்கிறான்? அல்லாஹ் கேட்கிறான், அல்லா துஹிப்பூன அய்யக்ஃபிரல்லாஹு லகும், அபூபக்கர் உங்களோட பாவங்களை நான் மன்னிக்கிறத நீங்க விரும்பலையா என்று அல்லாஹ் கேட்கிறான். அவரை மன்னிச்சு போடுங்க அபூபக்கர். யா அல்லாஹ் நீ என்னை மன்னிச்சிடு யா அல்லாஹ், நான் மிஸ்தாக்கு இதுக்கு போறோம் 2 மடங்கு செலவழிப்பேன் என்று சொன்னான். முந்தி 1000 ரூபாய்னா இப்ப 2000 ரூபாய். எனவே රමදාන්ල ලිස්ට් වරකොල මේ මෙයාව කපලා දාන්න. මෙයා අපේ අම්මකට මොනවද කතා කරලා තියෙනවද? මෙයාට 1000ක් දෙන්නේ නැහැ 2000ක් දාන්න. இதுதான் முத்தகியுடைய சிஃபத். இது வந்துச்சா வரலையா ஆபரேஷன் சக்சஸ் பேஷண்ட். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே, இததான் நல்லா எதிர்பார்க்கிறான் ரமதான்ல. அடே நானே இவ்வளவு அக்கள மகன் மன்னிச்சு கொண்டிருக்கிறேன், நீ என்னப்பா பிடிச்சு கொண்டிருக்கிறாய்? மன்னிச்சுது கொடுத்துடு என்பது அல்லாஹ். எனவே செலவழிக்கிறது லேசி. லிஸ்ட்ல 1000 பேர் 2000 பேர் இருப்பாங்க. ஆனா இந்த முத்தகீனுடைய தன்மையோட செய்யறது இருக்குது. இததான் அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். வெறும் கொடுக்கிறது மட்டுமல்ல, இந்த சிஃபத் வரும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்னொரு நல்லொரு தன்மை உண்டு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். முத்தகீன் ஒன்று செலவழிக்கிறது. இரண்டாவது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், வல் காலிமீனல் கைப வல் ஆஃபீன அனின் நாஸ். வல் காலிமீனல் கைப, காலிமீன் என்றா சப்பி விழுங்க கூடியவர். எதா? அல் கைப, வரக்கூடிய கோபத்தை சப்பி விழுங்குவார். கோபம் வரும். முத்தகீன் என்றா கோபம் வரல, கோபம் வரும் தான். ஆனா அந்த கோபத்தை சப்பி விழுங்குவார். மக்களை அதிகமாக மன்னிக்க கூடியவராக இருப்பார். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே, முத்தகீன் என்று வரக்கூடிய நேரத்தில் ஆக முக்கியமான ஒரு தன்மை தான் மக்களை மன்னிக்க கூடிய தன்மை. இது முத்தகீன்கள் கிட்ட வரும். எனவே குடும்பம் என்று வரக்கூடிய நேரத்தில், கம்யூனிட்டி என்று வரக்கூடிய நேரத்தில் பல அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கதான் செய்யும். பிரச்சனைகள் குழப்பங்கள் இருக்கதான் செய்யும். சண்டை சச்சரவு இருக்கதான் செய்யும். அது இல்லாட்டி அது கம்யூனிட்டி இல்ல, அது ஒரு ஃபேமிலி ஒன்று இல்ல. ரப்புல் ஆலமீன் எதிர்பார்க்கிறது இந்த ரமதானுடைய மாதத்துல நீங்க எல்லாத்தையும் மன்னிச்சிடுங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே, ஆக முக்கியமான ஒரு விஷயம், ஒரு பலகீனமான ஒரு ரிவாயத் தான். ஆனா மௌலானா ஜக்கரியா ரஹிமஹுல்லாஹ் போன்ற உலமாக்கள் சொல்றாங்க, இந்த ரிவாயத்தை எங்களுக்கு சொல்லலாம் என்பதாக. ஹதீஸ்ல வருவது, லைலத்துல் கத்ருடைய இரவில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 4 பேரை மன்னிக்க மாட்டார். சஹாபாக்கள் கேட்கிறாங்க, யாரு யா ரசூலல்லாஹ்? சொன்னாங்க, முத்மினு ஹம்ரின், யாரு போதை வஸ்துக்களை விடுறதுக்கு தயார் இல்லையோ, வைன விக்ஸிய விடுறதுக்கு தயார் இல்லையோ, ட்ரக்ஸ் விற்கிறத வாங்குறத பாவிக்கிறத விடுறதுக்கு தயார் இல்லையோ, ரமதானுடைய மாதத்துல லைலத்துல் கத்ர்ல அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். இரண்டாவது, ஆக்குல்லி வாலிதை, தன்னுடைய தாய் தந்தையர்களை நோவிக்க கூடியவர், ரமதான்ல லைலத்துல் கத்ர்ல அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். வகாத்திஉ ரஹீமின், உறவுகளை முறிச்சு வாழக்கூடியவர், லைலத்துல் கத்ர்ல அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். வல் முசாரிம், மக்களுக்கு மத்தியில குழப்பங்கள் ஃபசாத்கள் பிரிவினைகள் உண்டாக்கக்கூடியவன், ரமதான்ல லைலத்துல் கத்ர்ல அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். எனவே நானும் நீங்களும் முத்தகியாகணுமா? உம்மா வாப்பாட விஷயத்துல, உறவினர்களுடைய விஷயத்துல ஒற்றுமையாக இருக்குதே, இது ஆகும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே, எங்ககிட்ட ஒரு தன்மை வரணும். என்னன்னா, மக்களுடைய நலவுகளை பார்ப்போம், கெடுதிகளை மறைப்போம், மறந்துடுவோம், மன்னிப்போம் என்ற தன்மை வரணும். ஏன்னா மகடம் ஆக கெட்ட பழக்கம் என்னன்னா, மக்களுடைய கெடுதிகளை தேடுவோம், நன்மைகளை அப்படியே மறந்துடுவோம். ஒரு நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு முன்னால் ஒரு ஜனாசா கொண்டு வராங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தொழுவிக்க போறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க போயிட்டு கையால பிடிச்சிட்டாங்க. சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், எங்களுக்கு தெரிஞ்ச மட்டத்துல இவர் ஒரு நல்ல மனுஷன் அல்ல, இவருடைய ஜனாதாவை நீங்க மட்டும் தொழுவிக்க வாணம் என்பதாக சொன்னாங்க. எப்படி இருக்கு? இவருடைய ஜனாதாவை நீங்க தொழுவிக்க வாணம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க திரும்பி மக்களை பார்த்து கேட்டாங்க, இந்த ஜனாசாவுடைய விஷயத்துல யாரு சரி ஒரு நலவை செல்லுங்களே. ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, ஒருத்தரும் எழும்புறாங்க இல்ல. ஒரே ஒருத்தர் எழுப்பினார்.
சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், ஃபாரினர்ஸ் கொஞ்சம் எங்கட ஏரியாவுக்கு வந்த நேரத்துல, மதீனாக்கு வந்த நேரத்துல அவங்களோட சாமான்களை செக்யூரிட்டிக்கு என்னைய போட்டாங்க. அந்த நேரத்துல இவரை செக்யூரிட்டிக்கு போடல, இவர் எனக்கு உதவியா இருந்தார் என்பதா. இந்த நலவை மட்டும்தான் ஒருத்தர் எழுப்பி சொன்னான், வேற சொல்றதுக்கு நலவும் இல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மர்வ ஜனாஸாவின் பக்கம் திரும்பி சொல்றாங்க, இன்ன அஸ்ஹாபக யظنون بانك من اهل النار وانا اشهد بانك من اهل الجنه. உங்களோட தோழர்கள் உங்களைய ஒரு நரகவாதி என்பதாக நினைக்கிறாங்க. நான் ரசூலுல்லாஹ், நான் சாட்சி செல்றேன், நீங்க சொர்க்கவாதி 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 என்பதா. ஒரே ஒரு நலவு. எங்களுக்கு முன்னால் ஒருத்தர் 1000 நலவுகள் இருக்குது. ஒரு மிருகம் உங்களுக்கு தெரியும், கிண்டி 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 பெய்த்து ஒரு நஜிஸ புடிச்சு, பாத்தீங்களா இவர் ஒரு நாள் இப்படி செஞ்சா மேண்டுதான் சொல்லுவோம். அது இந்த கெடிதிய வச்சு 1000 நலவுகள் அப்படியே மறந்து. ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு முன்னால நஜிஸ் தான் இருந்துச்சு. ரசூலுல்லாஹ் கிண்டி 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 ஏதாவது ஒரு நலவு இருக்குதா என்று கொண்டு வந்து இவர் சொர்க்கவாதி என்று சொல்லிட்டார். எனவே ஒரு முத்தகி என்று சொன்ன 1000 கெடுதிகள் ஒருத்தர் சொல்லப்படும். இல்லப்பா, இவருக்கு நலவுகள் இருக்கும், அந்த நலவை பார்ப்போம், கெடுதிகளை மறைப்போம், மறந்துடுவோம், மன்னிப்போம். இதுதான் ஒரு முத்தகியுடைய சிஃபத். வல்ஆஃபீன அனின் நாஸ், மக்களை மன்னிக்க கூடியவராக இருப்பார். சேர்ந்து போவோம் என்று சொல்லுவார். யாரோட மனஸ்தாபம் இல்ல. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அபூ துஜானா ரலியல்லாஹு அன்ஹு, அபூ துஜானா ரலியல்லாஹு அன்ஹு, 2 சஹாபாக்கள சம்பவத்தை சொல்லி முடிக்கிறேன். அபூ துஜானா ரலியல்லாஹு அன்ஹு பத்ருடைய சஹாபி, உஹதுடைய சஹாபி, கந்தக்குடைய சஹாபி, ஹுனைனுடைய சஹாபி, தபூக்குடைய சஹாபி, பைஅத்துர் ரிதுவானுடைய சஹாபி, ஹுதைபியால இருந்தாங்க. பல எல்லாத்திலையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட இருந்தாங்க. எந்த அளவுக்கு என்றா உஹதுல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இவர் சொர்க்கவாதி என்று. இவர் சக்கராத்தில் இருக்கிறார். சக்கராத்துல மௌத்துடைய நேரம், நோய் விசாரிக்க வாராங்க. அந்த நேரத்துல யதஹல்ஹலு வஜ்ஹுஹு, அவருடைய முகம் பிரகாசமாக இருந்துச்சு. கேட்டாங்க, மௌத்தாக போறீங்க, இவ்வளவு சந்தோஷமா பிரகாசமா இருக்கிறீங்க, என்ன காரணம்? சொன்னாங்க, நான் அல்லாஹ் இடத்துல சொர்க்கத்தை எதிர்பார்க்கிறேன். 2 அமல்களை வச்சு என்ன சொன்னாங்க, 2 அமல். நானும் நீங்களும் சொல்லுவோம், பத்ரா தான் இருக்கும், ஷுவர் ஷாட் பத்ர் தானா, உஹதா இருக்கும், ஹந்தக்கா இருக்கும், ஹுனைனா இருக்கும், தபூக்கா இருக்கும். இல்ல உஹதுல வந்து ரசூலுல்லாஹ் இவரை வந்து சொர்க்கவாதி என்ன சொல்லிட்டாங்களே, இவர் சொல்றாரு, இல்ல இல்ல இல்ல, ஃபகான கல்பி லில் முஸ்லிமீன சலீமா, என்ற உள்ளத்துல எந்த முஸ்லிமோட எந்த மனக்கசப்பும் இல்லைங்களா. இதை வச்சு அல்லாஹ் கிட்ட சொர்க்கத்தை எதிர்பார்க்கலாம். 2வது சொன்னாங்க, நான் தேவையில்லாத விஷயத்துக்கு வாய போட்டதே இல்லை. இந்த 2 அமல் அல்லாஹ் கிட்ட சொர்க்கத்தை எதிர்பார்க்கிறேன். பத்ரும் இல்ல, உஹதும் இல்ல, ஹந்தக்கும் இல்ல, நான் அந்த மதரசாக்கு உதவி செஞ்சது, இந்த மஸ்ஜிதுக்கு செஞ்சது, அந்த இஃப்தார், அந்த உம்ரா, இவ்வளவு சதகா, இவ்வளவு எல்லாம் கோடிக்கணக்கு செஞ்சேன், இல்ல இல்ல இல்ல, என்ன தஹஜ்ஜுத், என்ன கியாமுல் லைல், இல்ல இல்ல, நான் யாரோட மனஸ்தாபம் இல்லாம என் உள்ளம் எல்லாத்த பத்தி நல்ல எண்ணம் தான் இருக்குது. இந்த ஒரே ஒரு நன்மையை வச்சு நான் சொர்க்கத்தை எதிர்பார்க்கிறேன். முத்தகி என்ன, அவருடைய உள்ளத்துல நான் தான் பெரிய பாவி, மற்றவங்க எல்லாம் நல்லவங்க. இது ஒரு சம்பவம். 2வது சம்பவம், அப்துல்லா இப்னு அம்ர் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு. அம்ர் இப்னுல் ஆஸ் முக்கியமான ஒரு சஹாபி, அவருடைய மகன். இவர் எப்படியா கொஞ்சம் சஹாபி என்றா சரியான ஃபேமஸ். அபது சஹாபா, சஹாபாக்கள் அதிகமாக அமல் செய்யக்கூடியவர். எப்படி அமல்? ஒரு நாளைக்கு ஒரு குர்ஆன், ஒரு நாளைக்கு ஒரு குர்ஆன், ஒவ்வொரு நாளும் நோன்பு. நினைச்சு பாருங்களேன், எனக்கும் உங்களுக்கு செய்யலுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசிதான் குறைச்சாங்க. வாப்பா ஒரு நாளைக்கு ஒரு குர்ஆன். அப்ப யார் சொல்லா, நான் 2 நாளைக்கு 3 நாளைக்கு இல்ல இல்ல, ஒரு மாசத்துக்கு உண்டு, விளங்கிச்சா, ஒரு 10 நாளைக்கு உண்டு. இப்படி கஷ்டப்பட்டுதான் பேசி அவர்கிட்ட அமல்களை குறைச்சா. அவ்வளவு அமல் செய்யறவர், ஒவ்வொரு நாளும் நோன்பு பிடிக்கிறவர். ஒரு நாள் இப்படி ஒரு மஜ்லிஸ்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பேசிக்கொண்டிருக்க போல சொன்னாங்க, உங்களுக்கு ஒரு சொர்க்கவாதி பார்க்கணும் என்றா இப்ப இந்த கதவால ஒருத்தர் வருவாரு பாருங்க, அவர் ஒரு சொர்க்கவாதி என்று சொன்னாங்க. இப்ப எல்லாமே பாக்குறாங்க, யாருடா வரப்போற, சும்மா யோசிங்களேன். அந்த நேரத்தில் ஒரு அன்சாரி சஹாபி ஒழு எடுத்துட்டு தண்ணியை தொடச்சு கொண்டு இடது கையில ஸ்லிப்பர் எடுத்துக்கொண்டு வாராங்க. எல்லாம் பார்த்தாங்க, நபி அவங்க சொர்க்கவாதி என்று சொன்னாங்க. 2வது நாள் மஜ்லிஸ்ல அதே மாதிரி சொன்னாங்க, பார்க்கணுமா சொர்க்கவாதிய பாருங்க. அதே ஆள் அதே மாதிரி வாராங்க.
மூணாவது நாள் இப்படியே சொன்னாங்க. அதே ஆள் அதே மாதிரி வராங்க. இந்த அப்துல்லா இப்னு அம்ர் இப்னுல் ஆஸ் ஒரு நாளைக்கு ஒரு குர்ஆன், ஒவ்வொரு நாளும் நோன்பு பிடிக்கிறவரை பார்த்தாரு. ரசூலுல்லாஹ் சொர்க்கவாதி என்று சொன்னா இவர்கிட்ட எவ்வளவு அமல் இருக்கும், நான் இவர்கிட்ட போய் பார்க்கணும் என்று சொல்றான். எனவே இவர்கிட்ட ஒரு விருந்தாளியை போல பேத்து சொன்னாங்க, எனக்கும் என் வாப்பாக்கும் ஒரு தெரியாதா வாக்குவாதம், கொஞ்சம் ஒரு வீட்டுல தங்கியலுமா? சொன்னாங்க, தாராளமா தங்குங்களே. இவருடைய நோக்கமே இவருடைய அமலை பாக்குறதுக்கு தான். இரவேல தூங்குறத போல நடிச்சாரு, பாக்குறதுக்கு இவர் எத்தனை மணிக்கு எழும்புறேன் செல்றாங்க. அல்லாஹ் மீது சத்தியமா சொல்றான், இவர் தஹஜ்ஜுதுக்கு எலும்பெல்ல ஃபஜ்ர் பாங்குக்கு போறவதான் எழும்புறார். ஆனா ஒரே ஒரு விஷயத்தை பார்த்தன், அங்கலைகளை திரும்ப கொள்ள அல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் என்று மட்டும் தெரிஞ்சு கொள்றார். எந்த அளவுக்கு என்ன, மூணாவது நாள் ஆகப்போல எனக்கு பயம் வந்துட்டு இவரை பத்தி நான் கெட்ட எண்ணம் வச்சிருவேனா என்று பரல தவிர பெருசா ஒரு அமலும் காணல. மூணாவது நாள் முடிஞ்ச பிறகு செல்றாண்ணா போயிட்டு வரவா கேட்டாங்க, நீங்க என்ன விஷயமா வந்தீங்க? சொன்னாங்க, உண்மைக்குமே நான் ஏன் வந்தேன்டா, எனக்கும் என்ன வாப்பங்க எந்த பிரச்சனையும் இல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 3 நாட்கள் உங்களே சொர்க்கவாதி என்று சொன்னாங்க. உங்களுக்கிட்ட வந்து உங்களோட அமலை பாக்குறதுக்கு தான் வந்தேன். இப்ப இவர் யோசிக்கிறார். விளங்கிச்சா? சொன்னாங்க, நீங்க எதை பார்த்தீங்களோ அதை தவிர எனக்கிட்ட மேலதிகமா ஒன்றுமே இல்லை. விளங்கிச்சா? வமா ஹுவ இல்லா மா ரஅய்த, எதை பார்த்தீங்களோ அதை தவிர வேற ஒன்றுமே இல்ல. ஒரு ரிவாயத்ல வருது, இப்ப அப்துல்லா இப்னு அம்ர் இப்னுல் ஆஸ் போறாரு, போகக்கூடிய நேரத்துல வலாக்கின்னி பட் என்று சொல்லுவாங்க. ஆனா ஒரே ஒரு விஷயம், என் உள்ளத்துல யார பத்தியும் எந்த மனக்கசப்பும் இல்லை என்று சொல்லுங்க. இத சொன்ன உடனே அப்துல்லா இப்னு அம்ர் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு நாளைக்கு ஒரு குர்ஆன், ஒவ்வொரு நாளும் நோன்பு பிடிக்கக்கூடியவர் சொன்னாரு, ஹாதிஹில்லதி பலஅத பிக், இந்த விஷயம் சொன்னீங்களே, உங்களோட உள்ளத்துல யார பத்தி மனக்கசப்பு இல்ல, எல்லாத்தோட நான் ரொம்ப நல்ல முறையில நடந்து கொள்றேன், யாரோட பொறாம போட்டி வஞ்சகம் குரோதம் ஒன்றுமே இல்ல, இந்த விஷயம் இருக்குதே, இதுதான் நீங்க அடைஞ்ச இடத்தை அடைய வச்சிச்சு. இதுதான் எங்களுக்கு செய்யலாம இருக்குது. எனக்கு ஒரு நாளைக்கு ஒரு குர்ஆன் ஓதுறது லேசி, ஒவ்வொரு நாளும் நோம்பு பிடிக்கிறது லேசி, ஆனா நீங்க சொல்ற இந்த தன்மை இருக்குது, இது கஷ்டம். எனவே ரமதான் அல்லாஹ் எதிர்பார்க்கிறது நெத்தி கருக்க காட்டின் தஹஜ்ஜுத் மட்டுமல்ல, நோவுற அளவுக்கு சதகா கொடுக்கிறது மட்டுமல்ல, உம்ராக்கு மேல உம்ரா அடிக்கிறது அல்ல, அதை விட நோவான ஒன்று இருக்குது. என்ன? மக்களோட சேர்ந்து போறது, மக்களை மன்னிக்கிறது, மக்களோட இரக்கம் காட்டுறது, அது மட்டுமல்ல, எல்லாம் செஞ்சுட்டு நான் ஆகப்பெரிய பாவி என்ற உணர்வோடு இருக்குது. அல்லாஹ் என்னை கபூல் செய்வானோ என்ற பயத்தோடு இருக்குது. அந்த நடுக்கம் இருக்குது. இததான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரமதான்ல எதிர்பார்க்கிறார். ஒரு ஆபரேஷனுக்கு பின்னால நோயாளி எப்படி இருப்பார்? சுகமாயிச்சோ தெரியாது, என்ன ஹாலாத்தோ தெரியாது, எவ்வளவு ஒரு ஏக்கம் ஒரு தாக்கம் இருக்கும். அதே மாதிரி அல்லாஹ் கிட்ட எதிர்பார்க்கணும், யா அல்லாஹ் நீ கபூல் செய்யக்கூடிய அளவுக்கு ஒன்றுமே இல்லை ரப்பே, நான் அவ்வளவு பலகீனமானவன் ரப்பே, நீ கபூல் செய். அந்த கபூலியத்துடைய கவலை கெக்கும பயம் இருக்குதே, அதை தான் அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க ஹிஸ்டாரிக்கல் இன்சிடென்ட், மஸ்ஜிதுல் ஹராம கெட்டிட்டார், காபாவை அப்படியே உயர்த்துறார். ரப்புல் ஆலமீன் அந்த ஹிஸ்டாரிக்கல் இன்சிடென்ட் குர்ஆன்ல சொல்றான். உங்களுக்கு தெரியுமா, உலகத்துல ஆகப்பெரிய பள்ளி இந்த டேம் ஸ்ட்ரீட் பள்ளி அல்ல, உலகத்துல ஆகப்பெரிய சிறந்த பள்ளி அந்த காபா, அதை உயர்த்தினவர் அந்த ட்ரஸ்டி போர்டை பார்த்து, அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள பார்த்து அல்லாஹ் இப்ப காபாவை கெட்டின சம்பவத்தை சொல்லக்கூடிய நேரத்துல அது எவ்வளவு உயரம், எவ்வளவு அகலம், எவ்வளவு சிமெண்ட் கொட்டை போச்சு, எவ்வளவு பேக் போச்சு, எவ்வளவு காலம் போச்சுன்னு அல்லாஹ் சொல்லல. அந்த மஸ்ஜித கெட்டின சம்பவத்தை சொன்ன நேரத்தில் அல்லாஹ் என்ன தெரியுமா சொல்றான்? எனக்கு ஆக பிடிப்பட்ட விஷயம்தான், இப்ராஹிம் கெட்டினதுக்கு போறோம், ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம். ரப்பனா தகப்பல் மின்னா, உலமாக்களுக்கு தெரியும் தஃஅலுடைய வஸின், யா அல்லாஹ் எனக்கு உனக்கு காட்டுறதுக்கு எந்த அமலும் இல்ல ரப்பே, நீ ஓண்ட புறத்தால என்னைய கபூல் செய் என்று துஆ கேட்டது இருக்குது. அதுதான் எனக்கு பட்டுச்சு. அதுதான் யா அல்லாஹ் நான் இவ்வளவு செஞ்சேன், அடே உண்ட நன்மை கபூல் செய்யற அளவுக்கு இல்லடா. நீ உனக்கிட்ட நீ எப்படி துஆ கேட்கணும் தெரியுமா? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, ஏண்ட உங்களோட தொழுகை அல்ல,
சித்தீகி தொழுக எவ்வளவு குஷு குதுவோடு இருக்கும். அந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுங்களை பார்த்து நபி அவங்க படிச்சு கொடுக்குறாங்க, அபூபக்கர் உங்களோட அத்தஹியாத்துக்கு பின்னால் ஓதுங்க, அல்லாஹும்ம இன்னி வலம்து நஃப்ஸி ظلمًا كثيرًا كبيرا, யா அல்லாஹ் நான் பெரிய பாவத்தை அநியாயத்தை செஞ்சிட்டேன் ரப்பே. அடே தொழுக என்ன அநியாயம்? فاغفر لي مغفرة من عندك, யா அல்லாஹ் ஓண்ட புறத்தால என்னைய மன்னிச்சிடு ரப்பே. فاغفر لي مغفرة بهذه الصلاة, இந்த தொழுகையின் பொருட்டால என்னைய மன்னிச்சிடு. இல்ல இல்ல சித்திக், நீங்க அப்படி கேட்க வேணும், அல்லாஹ்ட புறத்தால உன்னைய மன்னிக்க சொல்லுங்க. எங்கட தொழுக அல்லாஹ் எங்கட பாவங்களை மன்னிக்க கூடிய அளவுக்கு தகுதியே இல்லை என்பதான். இததான் படிச்சு கொடுத்தாங்க. அது சுற்றிதான் ஒவ்வொரு அமலுக்கு பின்னால் இஸ்திக்ஃபார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். ஃபர்ஸ்ட்க்கு என்ன ஓதுறது? அஸ்தக்ஃபிருல்லாஹ். ஏவாப்பா பாவத்தை செஞ்சாய்? இல்ல, என்ன நன்மை ஒரு பாவத்தை போடுறதா? அந்த அல்லாஹ்க்கு முன்னால நான் ஒரு பாவியா இருக்கேன். இந்த தொழுகல பலகீனங்கள் இருக்குது, அவன் கிருபையால தான் கபூல் செய்யணும். இஸ்திக்ஃபார். ஹஜ்ஜுக்கு போயிட்டு திரும்பி வரக்கொல குர்ஆன் சொல்லுது ஃபஸ்தக்ஃபிருல்லாஹ், அல்லாஹ் கிட்ட மன்னிப்பு கேளுங்க. அடே ஹஜ்ஜ தானே செஞ்சுட்டு வரோம், இல்ல இஸ்திக்ஃபார் செய்யுங்க. ஒரு பிரயாணம் போயிட்டு வாரீங்களா, ஆயிபூன தாயிபூன ஆபிதூன லிரப்பினா ஹாமிதூன், யா அல்லாஹ் பிரயாணத்திலிருந்து திரும்பி வாரோம், தாயிபூன தௌபா செஞ்ச வண்ணமா வாரோம். அல்லாஹ் முத்தகீன்களோட தன்மையை சொல்றான், قالوا قليلا من الليل ما يهجعون وبالاسحار هم يستغفرون. முத்தகீன்கள் இரவுடைய நேரத்துல கொஞ்சம் தான் தூங்குவாங்க, அதிகமான நேரம் நின்று வணங்குவாங்க. ஆனா சஹருடைய நேரம் வரப்போல இவ்வளோ நேரம் நின்று வணங்கினத ஒரு பாவத்தை போல நினைச்சு சஹருடைய நேரத்துல இஸ்திக்ஃபார் செய்வாங்க. இவ்வளவு நேரம் நின்று வணங்கினது ஒரு பாவத்தை போல நினைச்சு இஸ்திக்ஃபார் செய்வாங்க. அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் ஒரு ரக்அத்ல முழு குர்ஆனையும் ஓதி முடிச்சாங்க. ஒரு ரக்அத்ல நாங்க ஒரு ஜுஸுவ தராவீல 20 ரக்அத்ல என்னப்பா இவ்வளவு முள்ள போகுது என்றுதான் யோசிப்போம். ஒரு ரக்அத்ல முழு குர்ஆனை முடிச்சு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். வித்ருடைய ஒரு ரக்அத்ல முழு குர்ஆனை முடிச்சாங்க. சலாம் கொடுத்த உடனே மா அபத்னாக ஹக்க இபாதத்திக் வமா அரஃப்னாக ஹக்க மஅரிஃபத்திக், யா அல்லாஹ் உனக்கு எப்படி இபாதத் செய்யணுமோ அப்படி செய்யல ரப்பே, உன்னை எப்படி விளங்கணுமோ அப்படி விளங்கலையா. இதுதான் முத்தகீ. நான் எப்படி ஒரு ரக்காத்துல ஒரு குர்ஆன் முடிச்சிட்டேனா, யா அல்லாஹ் நீ கபூல் செய், யா அல்லாஹ் நீ கபூல் செய், நீ கபூல் செய்யற அளவுக்கு ஒன்றுமே செஞ்சில்ல ரப்பே. இந்த தன்மை ரமதான்ல வரும். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, குறுகிய நேரத்துக்குள்ள முஸாக்கரா செய்றோம். இந்த தக்வா உள்ளவர்களுடைய தன்மையை தேடி தேடி எங்களோட வாழ்க்கையில நாங்க கொண்டு வந்தா ஆபரேஷனும் சக்சஸ், அல்ஹம்துலில்லாஹ் பேஷனும் சக்சஸ் தான். அப்படி இல்ல எவ்வளவு செய்வோம், ஆனா முத்தகீயுடைய தன்மைகள் எங்கள்கிட்ட வர இல்லையா, ஆபரேஷன் சக்சஸ், பேஷன் டெட் ஆகும். எனவே இந்த விஷயங்களை பேசினோமோ கேட்டோமோ இஹ்லாஸோட அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வழங்குவானாக. வ ஆகிரு தஅவானா